சவுத் ஸ்பெஷல் சேனலை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய பல பொதுவான தகவல் நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக அரசு மற்றும் மாநில அரசு மத்திய அரசு சார்பாக அறிவித்திருந்த 2000 ரூபாய் திட்டம், அதாவது பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக 6000 திட்டம், தமிழக அரசு சார்பாக 2000 திட்டம் வந்து எப்பொழுது வழங்கப்படும், யாராருக்கெல்லாம் வழங்கப்படும்ன்ற பற்றி தகவல் அப்டேட் பண்ணியிருந்தோம். அதே மாதிரி அந்த ஃபார்மெல்லாம் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அதை பற்றிய தகவலும் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தேர்தல் முடிந்து விட்டது, 2000 ரூபாய் எப்போது கிடைக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தேர்தல் முடிவடைந்தது 2000 எப்போ கிடைக்கும்னு பார்க்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா முன்னாடி வந்து நம்ம எல்லாருக்கும் வந்து ஏழை எளிய மக்களுக்கு வந்து தமிழக அரசு சார்பாக 2000 ரூபாய் நிதி திட்டம் வழங்கப்படுவதாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனைவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் 2000 ரூபாய் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை எதிர்த்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து சில மனுக்கள்லாம் தாக்கல் செஞ்சாங்க. அதை விசாரித்த நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் திட்டத்தில் வந்து எந்த மாற்றம் இல்லை, கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து அறிக்கை வெளியிட்டு இருந்தாங்க. அந்த திட்டத்தின் சார்பாக வந்து அனைவருக்கும் ஃபார்ம் கொடுத்து ஃபில்அப் பண்ணி நமக்கு ரெடியாக வந்து 2000 ரூபாய் கொடுக்க போகிற நிலையில் நமக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 14 சட்டமன்ற இடைத்தேர்தல் பார்த்தீங்களா, அது வந்ததுனால வந்து இந்த 2000 ரூபாய் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்தல் முடிந்து விட்டது, ரூபாய் 2000 எப்பொழுது கிடைக்கும் அதை பற்றிய தகவல் தான் இதில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தாப்பில் அப்டேட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். தமிழகத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் ஏழை எளிய மக்கள் மற்றும் தொழிலாளர்கள் பயன்பெறும் வகையில் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்று 2019 பிப்ரவரி மாதம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்டம் வாரியாக ரூபாய் 2000 பெறுவதற்கான பயனாளர்கள் கணக்கெடுப்பு தொடங்கியது. மாவட்டங்கள் வாரியாக பயனாளர்கள் கணக்கெடுப்பு சரிவர நடக்கவில்லை என்ற காரணத்தை சொல்லி ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தை தடை செய்ய கோரி ஒரு வழக்கு ஒன்று தொடக்கப்பட்டது. வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ரூபாய் 2000 வழங்கும் திட்டத்தை தடை செய்ய முடியாது என்று வழக்கை தள்ளுபடி செய்தனர். அதன் பிறகு அனைத்து குடும்பங்களுக்கும் ரூபாய் 2000 வழங்கப்படும் என்ற செய்தி வெளியே வந்தது. அதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தமிழக அரசு சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து 2000 கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து எதிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் வந்து மனு தாக்கல் செஞ்சாங்க. அதை விசாரித்த நீதிபதி பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய் கொடுப்பதில் வந்து எந்த ஒரு தடையும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 2000 கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த 2000 திட்டம் வந்து மாற்றியமைக்கப்பட்டது. பின்பு தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் 2000 திட்டத்திற்கு விண்ணப்பித்தனர். அப்போது குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மார்ச் 2019 இறுதிக்குள் ரூபாய் 2000 செலுத்தப்படும் என்று செய்தி வெளியானது. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் 18 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெற்றதை ஒட்டி தேர்தல் நடத்தை விதிமுறைக்கு உட்பட்டு 2000 ரூபாய் வழங்கப்பட திட்டம் நிறுத்தப்பட்டது. அதாவது அந்த எலெக்ஷன் வரதுனால பார்த்தீங்கன்னா அந்த 2000 வழங்கக்கூடிய திட்டம் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிடைக்குமா அப்படின்றத இப்போ வந்து எல்லார் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக எதிர்பார்த்து பேசப்படுகிறது. பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் 2000 தரம் சொல்லியிருந்தாங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, 2000 எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. தற்போது தேர்தல் முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் 2000 ரூபாய் எப்பொழுது கொடுக்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது. அடுத்த வாரம் தொடக்கத்தில் அல்லது அடுத்த மாத தொடக்கத்தில் அனைவருக்கும் ரூபாய் 2000 கிடைக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். சூழ்நிலையில் சூலூர், அரவக்குறிச்சி, திருப்பரங்குன்றம் மற்றும் ஒட்டப்பிடாரம் ஆகிய 4 தொகுதிகளில் இடைத்தேர்தல் மே 19ஆம் தேதி நடைபெற இருப்பதால் ரூபாய் 2000 கிடைக்குமா என்ற சந்தேகமும் மக்களிடையே உருவாகியுள்ளது. அதான் பார்த்தீங்க அப்படின்னா 2000 திட்டம் வந்து நம்ம கொடுக்க போகிற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் வரதுனால தான் இந்த 2000 திட்டத்தை வந்து ஒத்தி வச்சிருக்காங்க சொன்னாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட பொழுது மக்கள் அவரிடம் கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து 2000 ரூபாய் திட்டம் வந்து கொடுக்கப்படுமான. 2000 திட்டம் கொடுக்கப்படும், இது வந்து தேர்தல்கள் நடத்தை விதிமுறைகளை பின்பற்றுவதற்காக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்த்தீங்க இப்போ தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குற சூழ்நிலை 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா மே 19ஆம் தேதி வருது. அதனால் வந்து இது சம்பந்தமாக அதை காரணம் காட்டி 2000 ரூபாய் திட்டம் வழங்கப்படுவது மறுபடியும் நிறுத்தப்படுமா அல்லது மீதமுள்ள மாவட்ட மக்கள், கிராம, நகர்ப்புற மக்களுக்கு வழங்கப்படுமா அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இடைத்தேர்தல் நடைபெற்றக்கூடிய 4 தொகுதிகளை தவிர மற்ற மாவட்டங்களில் மற்றும் கிராமங்கள் உள்ள மக்களுக்கு ரூபாய் 2000 வந்து சேருமா என்ற சந்தேகமும் மக்களிடையே பரவலாக எழுந்துள்ளது. அடுத்த வார தொடக்கத்தில் வங்கியில் யாருக்கேனும் 2000 ரூபாய் வந்தால் இத்திட்டம் தொடங்கப்பட்டதாக அறிந்து கொள்ளலாம். தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிகாரப்பூர்வ தகவல் தெரிவித்த பின்னரே நமக்கு ரூபாய் 2000 நமது வங்கி கணக்கில் எப்போது செலுத்தப்படும் என்று தெரிந்து கொள்ள முடியும். கிராமப்புற, நகர்ப்புற அலுவலகங்களில் 2000 ரூபாய் திட்டத்திற்கான பணி அனைத்தும் முடிவடைந்து விட்டது. இப்போது அனைத்து பணிகளும் முடிவடைந்து தேர்தலும் முடிவடைந்த நிலையில் ரூபாய் 2000 திட்டம் மிக விரைவில்
தொடங்கப்படும் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றனர். அதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து நமக்கு 2000 ரூபா வந்து கொடுக்குறதுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஒரு ஆட்சியும் தெரிவிக்கல, கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து எலெக்ஷன் காரணத்தை காட்டி வந்து 2000 ரூபா தள்ளி தர முடியாது, அதனால ஒத்தி வச்சுக்க சொன்னாங்க. அதே மாதிரி இப்போ 4 தொகுதிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தல் வருது, மே 19 வருது. அதனால் அது வரைக்கும் அந்த 2000 ரூபாய் கொடுக்கப்படாதா, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற தொகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுக்கப்படுமா, அதாவது மற்ற மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு 2000 வழங்கப்படுமா அப்படின்ற தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏதாவது அறிக்கை வெளியிட்டால் மட்டும்தான் யாருக்குமே தெரியும். இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரிஞ்சுன்னா 2000 ரூபாய் வந்து எலெக்ஷன் முடிஞ்சப்பறம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க, இல்லை யாரோ உங்களுடைய வங்கி கணக்கில் ஏதாவது 2000 ரூபாய் பெற்றுவிட்டீர்கள் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா எப்போ நமக்கு 2000 ரூபாய் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. அதான் மத்திய அரசு சார்பாக வழங்கப்பட 6000 திட்டத்தில் பார்த்தீங்கன்னா முதல் 2000 வந்து நிறைய பேருக்கு வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட 2000 கொடுத்தாங்க. இது நம்ம மத்திய அரசு மாநில அரசு சார்பாக இது வந்து நம்ம கொடுக்கப்பட்டது, சரிங்களா. இது வந்து மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு சேர்த்து கொடுத்தது. இந்த 2000 வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு சார்பாக கொடுக்கப்படக்கூடியது. அதனால் வந்து இது வந்து நம்ம முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வந்து எப்போ கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்களோ அப்போ தான் நம்ம வந்து அதோட அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா யாருக்காவது உங்களுக்கு 2000 ரூபாய் வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் வந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ 2000 வரும் இதில் எதிர்பார்த்துருக்காங்க, அது பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வரும் அப்படின்றது மன நிம்மதியை கொடுக்கும், சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எல்லாருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக அமையும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பண்ணி பண்ணுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தாப்புல அப்டேட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு டேரெக்டாக கிடைக்கும். அதாவது ஏதாவது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து 2000 கொடுக்குறாங்க, இல்லை வந்து 2000 பெற்று விட்டார்கள் அப்படின்னு நமக்கு வந்து கிடைச்சுன்னா அதை வந்து ப்ரூஃப் நாங்கள் எடுத்து நாங்கள் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.